எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காற்று ராசிகளுக்குரிய ரீடிங். ஸோ நீங்கள் மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 ஒயிட் கலர் ஸ்டோன், பைல் 2 ரெட் கலர் ஸ்டோன். ஸோ உங்களுக்கு எப்படி ஃப்ளோ ஆச்சோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பைல் 1 போயிடலாம். இந்த பைல் 1 இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். உங்களுக்கு கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட்டு 10 ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஓகே, go the distance, spirit of water, sensitivity, சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து 2 கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஓகே, பட்டர்ஃப்ளை லேண்டிங் ஆன் யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்ல டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்த கார்ட்ஸ் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டே 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 விதமான ப்ரெடிக்ஷன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி க்ரோத்லேயும் இருக்கலாம், உங்களுடைய பென்டக்கிள்ஸ் ஒர்க் சைட்லேயும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸ், நீங்கள் நினச்ச விஷயம் நடக்க போகுதுங்க. ஸோ நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு உங்களுடைய ஒர்க்கில் இருக்கலாங்க. ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஆசைப்பட்ட விஷயமா இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ண விஷயமா இருக்கலாம். அதுக்குரிய ஒரு பலன் ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ப்ரொமோஷன் இருக்கலாம், ஹையர் போஸ்ட் இருக்கலாம், நீங்கள் நினச்ச விஷயம். ஸோ பென்டக்கிள்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகிறீங்க. உங்களுக்கும் சரி, உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் சரி, அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்கள் கொண்டு வரப்போகுது. ஸோ இதுக்கான ஒரு டைம் எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப நாளாக இதுக்கு ஒரு வெயிட்டிங்கில் இருந்த அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்குரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்குரிய ஒரு பலன் தான் இப்போ கிடைக்க போகுது. சிலருக்கு ஃபேமிலியில் க்ரோத்தில் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட், உங்களுடைய ஒரு ஆசைப்படுற விஷயம், ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்காகவும் சரி, உங்கள் பசங்களுக்காகவும் சரி. சிலருக்கு ஃபங்க்ஷன் அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது இருக்குங்க. அதேமாதிரி குலதெய்வம் டெம்பிள் அப்படின்றது இந்த மாதமாக இருக்கலாம், இல்லை இனிமே வர்ற வருஷத்துலேயும் நீங்கள் ஒரு போகிறதுக்கு ட்ரிப் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு ரீயூனியன், இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அவங்க அவங்களோட முடிவுகள் அவங்களுடைய மாற்றிட்டு, அதாவது சிலருக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க. பேரண்ட்ஸ் உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்திருப்பாங்க. பட் இப்போ அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு சம் அட்வைஸ் மாதிரி தான் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னா, கோ த டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட் பாயிண்ட். இதில் என்ன கோ த டிஸ்டன்ஸ் அப்படின்னா, உங்களுடைய இலக்கு எது அப்படின்றது சூஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, அது லாங் டைமாக கூட இருக்கலாங்க. அதில் ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்கலாம், இல்லை விருப்பு வெறுப்பு இருக்கலாம், இல்லை ஒரு என்ன சொல்கிறது, நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட் கூட இருக்கலாம். இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இங்கே இப்போ ஸ்ட்ரென்த்து தான் வேணும், உங்களுடைய மன உறுதி தான் வேணும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ அதில் ஒரு இடையூறுகள் இருந்தாலும், நீங்கள் நினைக்கிற அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் கொண்டு போக வேண்டிய அந்த கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது போய் ரீச் ஆகணும். அந்த கோல் போய் ரீச் ஆகணும். அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஸோ அதுக்குரிய ஒரு மூமெண்ட் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சமயம் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ரிலேட்டட் இது நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதுதான் இங்கே மெயினாக. ஓகே,
ஸோ அதுக்கு வந்து பின்வாங்காதீங்க, அதோட முடிவுகளை மாற்றாதீங்க. அதுக்குள்ள எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணுமோ, ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு தான் இங்கே மெயினாக வருது. நீங்கள் வந்து ஃபைனலாக எங்கே போய் உங்களோட டெஸ்டினி எங்கே போய் ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்குரிய முயற்சிகளில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் அப்படின்றத இங்கே மெயினாக காமிக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்திருக்கு. செகண்ட் திங், ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, மெயினாக இங்கே வந்து உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய ஒரு எமோஷ்னல் லெவல் வந்து சொல்கிற பேச்சு கேளுங்க. அதாவது வந்து இங்கே இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரஸ்ட் வைங்க, அதை வந்து ட்ரஸ்ட் வைங்க. ஸோ ஒரு இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தோணலாம், ஸோ இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து மனசில் வரலாம். ஸோ அப்படி வரும்போது அதை ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து ட்ராப் பண்ணிவிட்டு சரி நம்ம வேறு ஒரு ஒர்க் பார்க்கலாம், இல்லை வேறு ஒரு யோசனையில் இறங்கலாம், இல்லை நம்மளுடைய ஒரு பாதை வந்து இது கிடையாது போல் அப்படின்ற ஒரு திங்க் கூட ஒரு சிலருக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே வந்து ஹைலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் அந்த இது இருக்குல்ல, உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்குது, அந்த பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கொண்டு வரணும். இப்போ தான் அந்த டைம் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்குரிய ஒரு இதுதான் நீங்கள் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்குரிய முயற்சிகள் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சென்சிட்டிவிட்டி அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, you are becoming increasingly sensitive. Avoid harsh relationships, environments, situations and chemicals அப்படின்றது வந்திருக்கு. இது வந்து முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், பாஸ்ட் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ இதனால் சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த எமோஷ்னல், அந்த சென்சிட்டிவால் எவ்வளோ நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, எவ்வளோ வந்து அதுலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க வெளியே. ஸோ இனிமேல் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கணும், எப்படி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அது வந்து அந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் எப்படி ஃப்யூச்சரில் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய எமோஷனல் லெவலில் வந்து பேலன்ஸ் கொண்டு வரணும், உங்களுடைய இலக்கு நீங்கள் வந்து அடையணும். அதே மாதிரி ஃப்யூச்சர் உங்களுடைய க்ரோத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கப்ஸை வந்து எப்போவுமே 10 ஆஃப் கப்ஸில் வைங்க. உங்களுடைய எய்ம் வந்து எப்போவுமே குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸில் வைங்க. அதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே மெயினாக உங்களுக்கு வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஸோ பட்டர்ஃப்ளை லேண்டிங் ஆன் யூ அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ சில ஒரு ஸ்லைட் ஒரு ஒரு வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு மனதளவு வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்லைட்டாகவே இருக்கட்டுமே, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராங்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு ஃபேவராக இருக்கிற ஒரு ஜோன் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் யூனிவர்ஸோட உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரே ஹோப் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த ஹோப் வந்து ரொம்ப ஒரு ஹைலி அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி சிலருக்கு கெரியர் அட்வான்ஸ்மெண்ட், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சம்திங் நீங்கள் எக்ஸ்பெக்டட் வேயில் கூட உங்களுக்கு நடக்கலாம், இல்லை அன்எக்ஸ்பெக்டட் வேயில் கூட உங்களுக்கு வந்து லைஃப் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்றது வந்து கொண்டு போகிறதுக்கும் 100% வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து இந்த ரோட்டில் போனால் அந்த இடத்துல ரீச் ஆவீங்க, இந்த 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 இதை தாண்டி போனால் அங்கே ரீச் ஆவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சஸ்பென்ஸாக, ஒரு த்ரில்லராக ஒரு லைஃப்பில் உங்களுக்கு நடக்கும். ஸோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் அது வந்து எங்கே போய் ரீச் ஆகணுமோ அது கரெக்டாக போய் ரீச் ஆயிரும். அது வந்து நீங்கள் நினச்சதை விட ஒரு ஹையரான ஒரு பொசிஷனாக இருக்கலாம், ஹையரான ஒரு பிளெஸ்ஸிங்ஸான ஒரு லைஃபாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு 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 மிராக்கிளாக உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து மெயினாக 2 கார்டு வந்து ஒரு அட்வைஸ் சிவா ஆரக்கிள் டெக்கில் இருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ருத்ராக்ஷா, டிடாக்சிஃபிகேஷன் அண்ட் கிளான்சிங் அப்படின்றது வந்திருக்கு. இங்கே வந்து மெயினாக
நீங்கள் வந்து ருத்ராட்சம் வந்து யூஸ் பண்ண பிடிக்கும், உங்களுக்கு வந்து அது ஜெபம் பண்ண பிடிக்கும், நீங்கள் வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு ரொம்ப விரும்புவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லுவீங்க, நம சிவாயம் இல்லை ஓம் நம சிவாய இல்லை சிவாய நம ஓம் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த டைமுங்க உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவிட்டி வந்து ரைஸ் ஆகும், உங்களுடைய ஆரா வந்து ஷைன் ஆகும், உங்களுடைய ஒரு மனதளவில் அந்த கிளீன்சிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு நடக்குங்க. ஸோ இது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே பர்ஸில் வச்சுக்கலாம், உங்களுக்கு கண்ணில் தெரிகிற இடத்துல அந்த ருத்ராட்சம் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம், இல்லை ஜெபம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவசியமான தேவை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இது பார்க்குறவங்க எனக்கு தோணுது சிவன் பக்தர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை பிடிக்கிறவங்கள ரொம்ப இஷ்ட தெய்வமாக இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கலாம். அதர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் வாங்கி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ செகண்ட் இங்கே வந்து மெயினாக மெசேஜ் என்ன அப்படின்னா பீயிங் பொலைட் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஓப்பன் அப் எ நியூ வேர்ல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இதை தான் நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து இங்கே ஓப்பன் ஆக போகுது. அதேமாதிரி கண்டிப்பாக அது வந்து ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்னா யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் ஒன் செகண்ட் ஒரு வேர்ட்ஸ் ஆஃப் இன்ட்யூஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கன்வே யுவர் மெசேஜ் இன் எ பொலைட் மேனர் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இப்போ அவசியமான தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எப்படி நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹையராக எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய எமோஷனல் லெவலும் இப்போ பேலன்ஸ்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கிடையாது. ஸோ இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பொலைட் அப்படின்றது வந்து ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடந்தே ஆகும், நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து மனசில் வந்து கொண்டு வாங்க. அதே மாதிரி அதுக்குரிய ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், வேர்ட்ஸாக இருக்கட்டும், அது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது பொலைட் மேனர் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பெருசாக ஒரு வெளியே சொல்லாமல், இல்லை வந்து ஒரு சீக்ரெட்டாகவும் இல்லாமல், இது 2 பிட்வீன் நடுவில் இருக்கும்ல. ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், மிடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து அதை அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து அது நடந்துக்கிட்டால் அந்த காரியம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, உங்கள் ஃபேமிலி சைடில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் கார்டு வந்திருக்கு. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் இந்த ரெட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் போயிடலாம். பைல் 2. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க. ரீபர்த், ஜஸ்டிஸ், ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, உங்களுக்குரிய ஒரு தருணத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு டைம் அப்படின்றது வந்து உங்களுக்கான ஒரு டைம் அப்படின்றது வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்து ரீபர்த், ஜஸ்டிஸ், ஹை பிரிஸ்டஸ், 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், ஃபூல் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுடைய எமோஷ்னல் லெவலில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. சில விஷயங்களை வந்து நீங்களே உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ சில விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்காம இருந்திருக்கலாம். சில விஷயத்தில் வந்து ஒரு ஜஸ்டிஃபை அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் வந்து எப்படி இருக்கணும், உங்களுடைய மனதளவில், உங்களுடைய மைண்ட் செட்டில் எப்படி வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களுடைய கோல் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு திங்கிங். இப்போ உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ரொம்ப எப்படி இருக்குன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாத விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, ட்ரஸ்ட் இல்லாத இடத்துலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து எப்படி இருக்குது, மனதில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பாக தெரியுது, நியூ ஸ்டார்ட் தெரியுது, ஒரு நியூ வே, நியூ ஒரு பாத் அப்படின்றது வந்து எப்படி கிடைக்கும், எங்கே போகணும், எப்படி வந்து அமைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கடந்த பாஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இருந்திருக்கலாம். ஸோ அதில் வந்து நிறைய ஒரு லெசன்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கற்றுருக்கலாம். அதில் வந்து நீங்கள் வந்து சிலர் வந்து
என்ன சொல்கிறது, மற்றவங்களால் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பாடமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். அதில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ சில விஷயங்கள் வந்து நகர்ந்து வர்றது, விலகி வர்றது உங்களுக்கும் சரி, உங்கள் மனதிலையும் சரி, உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் சரி, அது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தீர்மானிச்சிருப்பீங்க. ஸோ அதிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து என்ன வந்திருக்கு, மெயினாக உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட், எம்ப்ரேஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி. இந்த கார்டில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, இல்லை சிலர் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் to liberate yourself from energy blocks, forgetting and positive and successful life. உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை, ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டுட்ருக்கு. ஸோ அதனால் உங்களை நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தருணம் நடந்திருக்குன்னா நீங்கள் உங்களை ஃபர்கிவ் பண்ணிவிட்டு உங்களை யார் அந்த மாதிரி உங்களை சீட் பண்ணாங்களோ, ஏமாற்றினாங்களோ அவங்களையும் நீங்கள் ஃபர்கிவ் பண்ணியிருக்கீங்க. அதை தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க. சம் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். சம் மெச்சூரிட்டியான ஒரு திங்கிங், ஒரு பாசிட்டிவான திங்கிங். ஸோ சம்திங் அதிலேருந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா wounded ஹீலர் இங்கே வந்திருக்குங்க. ஸோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த wounded ஹீலர் அப்படின்றது வந்து இது வந்து உங்களுடைய பாஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயத்துலேருந்து ஹீல் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஸோ உங்களால் மற்றவங்கள வந்து ஹீல் பண்ணவும் முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு ஏஜ் வைஸ் அப்படின்றது நீங்கள் வந்து எந்த ஏஜில் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்குரிய அந்தந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த ஹீல் ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய கைடன்ஸாக மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹீல் பண்ணுறதுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த பவர் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து மெயினாக என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மனதில் உள்ள ஒரு ஸ்ட்ராங்னஸ், உங்களுக்கு வந்து சோலில் இல்லை வந்து உங்கள் மனதில் ஏதோ ஒரு கிராக் அப்படின்றது சோத்தில் மட்டும் கிடையாதுல்ல, மனசில் கூட அந்த கிராக் அப்படின்றது இருக்கும்போது அந்த லைட் எனர்ஜி, உங்களுடைய பவர் அண்ட் உங்களுடைய பாசிட்டிவிட்டி நீங்கள் அந்த லைட் வந்து நீங்கள் அங்கே செலுத்தும் போது அந்த எனர்ஜி அப்படின்றது வந்து சோல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அது மீண்டு வெளியே வந்துடுது. அதை தான் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹீலிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ஹீலராக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அதே மாதிரி வந்து மறப்பும் மன்னிப்பும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேட்டட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிகிட்ருக்கு. ஸோ இனிமேல் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கார்டு எப்படி இருக்குன்னா குட் லக், initiation of something new, fruitful result and you are on the right path அப்படின்றது இருக்குது. சூப்பராக இருக்குல்லங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரைட் ஜேர்னி தான் உங்களுக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்கு. அதே மாதிரி ப்ரீத் அப்படின்றது வந்துருக்கு. இந்த ப்ரீத் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுடைய அந்த சென்சிட்டிவிட்டி, உங்களுடைய ஒரு ஃப்ரீடம், உங்களுடைய அது சுவாசிக்கிறீங்க. என்ன சொல்கிறது, ஃபுல்லாக எனக்கு தெரியுது. ஸோ முன்னாடி அந்த ப்ரீத் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து டைம் இருந்திருக்காது. அதாவது வந்து உங்களுடைய அந்த ஓட்டம் இருக்குல்ல, ஒரு கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருக்கும். அது ஸ்ட்ராங்காக ஒரு டீப் பிரெத் கூட உங்களால் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் இருந்திருக்கும், அந்த எமோஷ்னல் ட்ரைண்ட் இருந்திருக்கும். சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம். பட் அட் ப்ரெசண்ட் நீங்கள் வந்து சப்போஸ் சிலருக்கு வந்து சிலர் ஆயிருப்பீங்க, சிலர் வந்து ப்ரெசென்ட்டில் இருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீத் பண்ணுங்கள். உங்களுக்குரிய ஒரு டைம் உங்களுக்கு வந்திருக்கு. அதற்குரிய ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களால் ஃப்யூச்சர் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதிலேருந்து வெளியே வர முடியும். எப்படி நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் கார்டு வந்திருக்கு. ஸோ ப்ராஸ்பெரிட்டி ஃபைனல் கார்டு உங்களுக்கு வந்து நல்ல கார்டுங்க. ஸோ த யூனிவர்ஸ் இஸ் பியூரிங் இட்ஸ் அபண்டன்ஸ் அவுட் டு யூ, பி ஓப்பன் டு ரிசீவிங் அப்படின்றது வந்துருக்கு. ஸோ சூப்பருங்க. ஸோ உங்களுடைய கார்டு வந்து எல்லாமே வந்து சம் பாசிட்டிவிட்டியில் தான் எனக்கு தெரியுது. ஆல்ரெடி நீங்கள் நெகட்டிவ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அதிலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ப்ரீத் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ப்ராஸ்பெக்டிவை வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து புலப்பட போகுது. நீங்கள் இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் தாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ சூப்பர். உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டைம் தான் நடந்துகிட்ருக்கு. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.